ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அருமையான உருளைக்கிழங்கும் முட்டையும் சேர்த்து செய்யக்கூடிய சாதம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஸ்கூலுக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா பசங்க சாப்பிட்டு வருவாங்க. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பூண்டு எடுத்துக்கிறோங்க. பூண்டு ஒரு 5-6 பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கேன். இடித்து வச்சு நம்ம சேர்த்துக்கும் போது அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அது கூடவே இஞ்சியையும் நான் இடிச்சிருக்கேன். அதையும் நம்ம அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக நம்ம கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். லைட்டாக கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 பல்லு கிராம்பும் 1 பல்லு பட்டையை நான் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் ஃபஸ்ட்டே எண்ணெயில் நீங்கள் போட்டுருங்க. நான் போட மறந்தனால நான் இந்த டைமில் நான் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும் போது நமக்கு அந்த ஃப்ளேவர் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு வெங்காயத்தை நல்ல பெரிய வெங்காயமாக நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம அது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கும் போதே நம்ம தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோங்க. கருவேப்பிலை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டால் தான் நம்ம சாப்பாட்டோட பசங்க எடுத்து சாப்பிடுவாங்க. அதனால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ லைட்டாக அது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீஸாக நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம அது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா தண்ணி இதுக்கு சேர்க்காதீங்க. லைட்டாக வேணால் தெளிச்சிக்கலாம். தண்ணி இல்லாமல் எண்ணெயிலே வெந்தால் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் தண்ணி வேணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக தெளிங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமையே பண்ணுறது நல்லாயிருக்கும். இதை ஒரு 5 மினிட்ஸுக்கு நம்ம எந்த ஒரு மசாலா பொருளும் சேர்க்காம நல்லா ஸ்லோலி வச்சு வேக விடுங்க. பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அது கூடவே மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது பாதி வெந்ததுக்கப்புறமா சேர்த்தா தான் அது சீக்கிரமாக அடி பிடிக்காமல் நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும். அதுக்காக மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி காய் நல்லா அரை வேக்காடு வேகட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காய் நல்லாவே வெந்துருச்சு. இது கூடவே பெருங்காயத்துக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வாய்வு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. உருளைக்கிழங்கு கூட கண்டிப்பாக சேர்த்துக்கிறேங்க. இப்போ உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக நமக்கு கிடச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 3 முட்டை அளவுக்கு நம்ம இது கூடவே சேர்த்துருங்க. முட்டை எல்லாத்தையுமே நம்ம நல்லா உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு மூடி கவர் பண்ணி அப்படியே ஓரளவுக்கு கொஞ்சம் வேகட்டும். முட்டை நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா வேகிறதுக்கு முன்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த மஞ்சக்கறி எல்லாமே ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு உறவு நல்லா வெந்துருச்சு. இப்போ முட்டையும் நல்லா உதிரியாக தெரியுது. உருளைக்கிழங்கு தனித்தனியாகவே தெரியுது. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வேக வச்சு அதை ஆற வச்சு எடுத்திருக்கேன். இந்த சாதம் பார்த்தீங்கன்னா 3 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இதை நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த முட்டையும் சரி உருளைக்கிழங்கும் சரி எல்லாமே அந்த சாதத்தோட அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை நம்ம ஸ்லோலி வச்சு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டு கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் காரம் நமக்கு பத்தலை அப்படின்னு நினச்சினாலும் இல்லை ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். மிளகுத்தூளை லாஸ்ட்டில் சேர்க்கும்போது லாஸ்ட்டாக சேர்த்துட்டு அதையும் நீங்கள் லைட்டாக கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நம்மக்கிட்ட மல்லி இலை இருந்துச்சுன்னா நீங்கள் மல்லி இலையும் மேலே போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூடவே இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.